ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2025 புது வருஷம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ எல்லாத்துக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போது நாம் புதுசாக கேலண்டர்லாம் வாங்கி நம்ம வீட்டில் மாட்ட ஆரம்பிச்சிருப்போம். பழைய கேலண்டரை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக சாமி படங்கள் உள்ள கேலண்டரை முறைப்படி என்ன பண்ணணும், எந்த மாதிரி நாம் பண்ணுனா நமக்கு எந்த ஒரு சாமி குத்தமும் வராது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பொதுவாக நிறைய கேலண்டர் நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது. நமக்கு வேலை பார்க்குற இடத்துல கேலண்டர் கொடுப்பாங்க. ரெகுலராக ஒரு கடையில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கேலண்டர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நியூ இயருக்கு நிறைய பேர் நிறைய கேலண்டர் கொடுப்பாங்க. கேலண்டர் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட கேலண்டர்ஸ்லாம் மாட்டி வைக்கக்கூடாது. ஒரே ஒரு கேலண்டர் மட்டும்தான் நம்ம வீட்டில் மாட்டி வைக்கணும். நிறைய கேலண்டர் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா யாருக்காவது கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கோயிலில் கூட போய் கொடுத்துடலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சாமி படங்கள் ஃபோட்டோ கேலண்டர் என்கிட்ட நிறையா இருக்குது, அதை நான் பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிடலாமா, பூஜை வழிபாடெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. கேலண்டரில் இருக்க சாமி படங்களையும் நாம் பூஜை ரூமில் வச்சு பண்ணலாம். எந்த மாதிரி இருந்தால் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ ஜவுளி கடைக்காரங்க உங்களுக்கு கேலண்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட கடை பேர் அதில் அச்சிடப்பட்டிருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு பலசர கடையாக இருந்தது அப்படின்னா அந்த கடையோட பெயர் அந்த கேலண்டரில் அச்சிடப்பட்டிருக்கும். நீங்கள் அந்த நேம் உள்ளதோட சேர்த்து வச்சு பூஜை ரூமில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிறதோட வழிபாட்டு பலன்கள் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. அந்த நேமுக்கு தான் போய் சேருமே தவிர உங்களை அடையாது. அதனால் எந்த ஒரு நேமும் இல்லாத மாதிரி கேலண்டர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பூஜை ரூமில் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இவ்வளோ நாளாக நாங்கள் சாமி படங்கள் ஃபோட்டோ கேலண்டரை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவு செய்து கீழே போடாதீங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஓடுற தண்ணியில் கேலண்டரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடுற தண்ணியில் நாம் இப்போ விட்டோம் அப்படின்னாலும் இடையில யாரும் அதை எடுத்து கீழே தூக்கி போட்டுறாங்களா அப்படின்றது தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சாமி ஃபோட்டோ உள்ள கேலண்டரை எடுத்துக்கோங்க. அதில் உள்ள சாமி ஃபோட்டோவை கத்தியோ பிளேடோ வச்சு நீங்கள் பொறுமையாக கிழிச்சு எடுத்துட்டு நீங்கள் அந்த அட்டையை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். குழந்தைங்க எழுதுறாங்க அப்படின்னா அதுக்கு பேடாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை இருந்ததுன்னா நீங்கள் அதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அட்டையிலேருந்து கிழிச்சு எடுத்த சாமி ஃபோட்டோவை என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் இவ்வளோ நாளாக பூஜை ரூமில் கூட வச்சு நாம் வழிபாடு செஞ்சுருப்போம். அதை சாமியாக நினச்சி நிறைய பேர் சூடம் பற்றியெல்லாம் காட்டியிருப்பீங்க இல்லைங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பக்கெட்டில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கல்லுப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் அட்டையிலேருந்து எடுத்த சாமியோட புகைப்படத்தை அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. தண்ணிக்குள்ளே போடும்போது கடவுளை வேண்டிட்டு தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. நல்லா ஊறி வரட்டும். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூட அந்த தண்ணிக்குள்ளேயே ஊற வச்சுருங்க. மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஊறி இருக்கும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கரைச்சி தோட்டத்தில் செடியோ மரமோ வச்சுருந்தீங்க அப்படின்னா மரத்துக்கு அடியில் ஊற்றிடணும். கால் படக்கூடாது. அதனால தான் நான் மரத்தடியில் ஊற்ற சொல்கிறேன். நீங்கள் வெளியே ஊற்றிட்டீங்க அப்படின்னா யாராவது மிதிச்சிருவாங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் சாமி ஃபோட்டோ உள்ள கேலண்டரை யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு சாமி குத்தமும் வராது, கீழே போட்ட ஃபீலும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க.